வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா, நம்ம ஐடிபிஐ ஜாம் பிஜிடிஎஃப் ஓட ரிசல்ட் இன்னைக்கு அவுட் ஆயிருக்கு. இந்த எக்ஸாம் எப்ப நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த எக்ஸாமோட ரிசல்ட் தான் இப்ப அவுட் ஆயிருக்கு. ஸோ நெறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. கிளியர் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் தென் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்க கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னும் இந்த அடுத்ததா நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. ஐஓபி எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்து ஐடிபிஐ இதே ஐடிபிஐ எக்ஸாம் நம்ம கையில இருக்கு. ஸோ நம்ம இதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா படிப்போம். இதுக்கு பிஜிடிஎஃப் இது பிஜிடிஎஃப் கோர்ஸ் படிக்கணும். நமக்கு இதுக்கப்புறம் வரப்போற ஐடிபிஐயோட எக்ஸாம், ஜாம் எக்ஸாம்க்கு நம்ம கோர்ஸ் படிக்க வேணாம். ஸோ அது டைரக்ட் ஜாயினிங் தான். ஸோ இதுல கிளியர் பண்ணாதவங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க. இதுக்கு அடுத்து வர எக்ஸாம்க்கு ஃபுல் ஃபோக்கஸ்டா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஷெட்யூல் போட்டு நம்ம அத கொண்டு போயிரலாம். சரிங்களா? ஸோ அது நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளியர் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க. கிளியர் பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்றது? ஸோ நமக்கு இன்டர்வியூ இருக்கு. ஸோ இன்டர்வியூ ஐடிபிஐ ஜாமோட இன்டர்வியூ எப்படி இருக்குங்கிறது, ஸோ நெறைய பேர் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இருக்கும். அப்படிதானே? ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா ஐடிபிஐ ஜாமோட இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தாங்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ்ல இருக்கதான் அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஐடிபிஐ வெறும் இப்ப நாங்க கிளியர் பண்ணோம்ல, அந்த இது வந்து ஸ்டேட் வேக்கன்ஸீஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2ம் கலந்து நடந்துச்சு. பட் இது வந்து ஓவரால் இந்தியா வேக்கன்ஸி அப்படிதானே ஸ்டேட் வேக்கன்ஸி இல்ல. ஸோ மேக்ஸிமம் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க வந்து என்ன படிக்கணும்? எப்படி படிக்கணும் அப்டின்னா, பேங்கிங் அவேர்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஐடிபிஐ பொறுத்தவரைக்கும் பேங்கிங் அவேர்னஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம வேற என்ன இருக்கு அப்டின்னா, நம்ம பேங்கிங் அவேர்னஸு, அப்புறம் பேங்க்ல இப்ப ரீசென்ட்டா ஏதாவது நியூஸ் போயிட்டுருக்கும். ஐடிபிஐயோட ஹிஸ்டரி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ஐடிபிஐயோட ரீசென்ட் நியூஸ் ஏதாவது மெர்ஜ் பண்ண போறாங்க. இல்ல ஏதாவது ஸ்டாக் வந்து குடுக்க போறாங்க அப்டின்னா, அத பத்தி நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க பேங்கிங் மாறுறீங்க? அதாவது ஐடிபிஐ நீங்க எதுக்காக ஜாயின் பண்றீங்க அப்டிங்கிறத நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஐடிபிஐ பேங்க்ல கவர்ன்மென்ட் பேங்க் தான் போகணும்னு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த டைம்ல இருக்கும்போது ஐடிபிஐ பிஜிடிஎஃப் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க எதுக்காக வாரீங்க அப்டிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் நமக்கு வரலாம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கும் நீங்க நல்லா பிரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மள பத்தின ஒரு டெல் அபௌட் யுவர்செல்ஃப். நம்மளோட ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் அத நீங்க நல்லாவே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நீங்க இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ஸ் ரெடி பண்ணிருங்க. அப்புறம் பேங்கிங் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஸோ ஐடிபிஐ பத்தி நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஐடிபிஐல என்ன இருக்கு? ஐடிபிஐயோட ஸ்டாக், அது ஏதாவது ஸ்டாக் குடுக்க போறாங்களா? அதோட பெர்சன்டேஜஸ்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதோட ஹிஸ்டரி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு மெயினா கேட்கறது வந்து சிட்யூவேஷன் ஹேண்ட்லிங் கொஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க. ஐடிபிஐயோட இப்ப நீங்க வந்து ஒரு சிட்யூவேஷன்ஸ் இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க. அவங்ககிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்க அப்டின்னா, அத நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்னா என்ன? பேங்கிங்ல சேல்ஸ்னா என்ன? அப்டிங்கிற மாரி நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதெல்லாமே நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம இத மாரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு வீடியோ நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நானு, வேலுமணி எல்லாருமே நாங்க ஐடிபிஐ கிளியர் பண்ணவங்க தானே. ஸோ நாங்க இது மாரி ஒரு நெறைய பேர வந்து நாங்க ஒரு பெரிய இது மாரி கூட நாங்க வீடியோஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி கூட நாங்க என்ன பண்றோம், ஒரு இன்டர்வியூ எப்படி இருக்கும்? அந்த இன்டர்வியூக்கு நம்ம எப்படி கிளியர் பண்ணணுங்கிறத ஒரு அப்கமிங்கா நம்ம ஒரு பெரிய வீடியோஸ் போடுறோம். ஸோ இது வந்து ஷார்ட்டா நம்ம ஐடிபிஐ எக்ஸாம் இன்டர்வியூ வந்துருக்கு. ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இன்டர்வியூக்கு நம்ம என்ன படிச்சு எப்படி பிரிப்பேர் ஆகணும்னு ஒரு ஷார்ட்டா ஒரு வீடியோ போடுறோம். சரிங்களா? ஸோ மறக்காம நம்மளோட 8:30க்கு நம்மளோட கோர்ஸ் லான்ச் வீடியோ இருக்கு. லைவ் இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா அதுக்கு வந்துருங்க. சரிங்களா? தேங்க் யூ.